வெல்கம் டு ஜெஸ்ஸஸ் கிச்சன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான மோதக கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். எப்போவுமே ஒரே மாதிரி அரிசி மாவுலேயே கொழுக்கட்டைகள் செய்யாமல் இது போல் வித்தியாசமாக செய்து கொடுங்க. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்த உடனே காலி பண்ணிடுவாங்க. பூரணம் செய்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லைங்க. 10 நிமிஷத்தில் இந்த கொழுக்கட்டைகள் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஈஸியாக எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப்பு அளவுக்கு பொடி பண்ணின வெல்லம் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி அளவு ரொம்ப முக்கியம், அதனால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம 1 கப்பு சேர்த்தோம், இப்போ ஒரு 1/2 கப்பு. இப்போ இந்த கட்டிகள் நல்லா கரையும் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். பாகுபதம் பார்க்கணுன்னு அவசியம் இல்லைங்க. இப்போ இது நல்லா கட்டிகள் கரையும் வரை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பக்குவத்தில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் ஃபில்ட்ரு வச்சு இந்த வெள்ளை தண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். அப்போ தான் தூசி ஏதாச்சும் இருந்தால் கூட இந்த வடிகட்டிலே வந்துடுங்க. பாருங்கள், இப்போ இந்த ஃபில்டரை வெளியில் எடுத்துக்கலாம். நமக்கு வெள்ளை தண்ணி ரெடி ஆயிடுச்சு. இது இருக்கட்டும். ஒரு பேன் அடுப்பில் வைத்துட்டு இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் நல்லா மெல்ட்டான பிறகு இது கூட 2 மீடியம் சைஸ் வாழைப்பழங்களை கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. நெய்யிலேயே இந்த பழங்களை நல்லா நம்ம வதக்கிக்கணும். இதை வதக்கும் போதே இந்த பழங்களை இது போல் மசிச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் குயிக்காக வதங்கி வரும். பாருங்கள், இந்த பக்குவத்தில் நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூட 1/4 கப்பு அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாம். 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வருங்க. இப்போ இதையும் நம்ம நல்லா 2 நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துக்கலாம். இது போல் இது நல்லா வதங்கின பிறகு இப்போ இது கூட ஆல்ரெடி வடித்து வைத்துள்ள வெள்ளை தண்ணி அது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கரண்டியால் ஈவனாக மிக்ஸ் ஆகும் வரை நல்லா நம்ம இது போல் கலந்து கொடுத்துக்கணுங்க. கரண்டியால் இது போல் மசிச்சுட்டு கலந்து கொடுத்துக்கோங்க. அப்போ தான் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இனிப்பு சுவை கூடுதலாக தெரியறதுக்காக 1 பிஞ்சு சால்ட் உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நல்லா கொதிக்கணுங்க. பபிள்ஸ் வந்து அதுவரை நம்ம வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிக்குதில்ல. இந்த பக்குவத்தில் 1 கப்பு கேழ்வரகு மாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த கேழ்வரகு மாவு மிக்ஸ் பண்ணும்போது ஒரு கையால் மாவு சேர்க்கணும், ஒரு கையால் இது போல் மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் கட்டிகள் விழாமல் பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகும். சப்போஸ் உங்களால் முடியலன்னா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணின பிறகு அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. சப்போஸ் நீங்கள் இது போல் டைரெக்டாக சேர்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா அடுப்பை ஸ்லோவில் வைத்துட்டு பிறகு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கட்டிகள் இல்லாமல் ஈவனாக மிக்ஸ் ஆகும். இப்போ இது போல் நல்லா அமுத்தி விட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. கரெக்டாக 1 கப்பு ராகி மாவுக்கு 1.5 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணி நல்லா பபிள்ஸ் வந்து கொதிக்கணும். அந்த டைமு மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாவும் நல்லா வேகும். நமக்கு கொழுக்கட்டை பக்குவமும் கரெக்டாக வருங்க. பாருங்கள், இது போல் மாவு பெரட்டி விட வரணும். அதுதான் கரெக்டான பக்குவம். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு நல்லா சூடாக இருக்குல்ல, அதனால் இதை அப்படியே மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு விட்டுடலாங்க. இப்போ 10 நிமிஷம் பிறகு பார்க்கலாம். இந்த மாவை இது போல் தொடும்போது நல்லா கை பொறுக்கிற சூட்டில் இருக்கணும். இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூடவே 10 முந்திரி பருப்புகளை நல்லா இது போல் பொடி பண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்போ இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து பசையும் போது கைகளில் ஒட்டாமல் வரும். அதே போல் நல்ல வாசனையாகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. இப்போ கைகளால் இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கணும். இது போல் நல்லா பெரட்டி விட்டு அமுத்தி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருக்கிற பொருள் எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி நல்லா மசிஞ்சு வருங்க. ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. இந்த ராகி மாவு கூட நம்ம வாழைப்பழம், ஏலக்காய், நெய், வெல்லம் எல்லாம் சேர்த்துருக்கிறதால நல்ல வாசனையாக இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது போல் சப்பாத்தி மாவு பக்குவத்தில் நம்ம ரெடி பண்ணிக்கணும். இப்போ இது போல் மோதக அச்சை நம்ம எடுத்துக்கலாம். இந்த அச்சு கடைகளில் கிடைக்கும். இது மேலே நெய் அப்படி இல்லைன்னா ஆயிலை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு
இப்போ இந்த மாவுலேருந்து ஒரு மீடியம் சைஸ் உருண்டையாக எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எடுத்து இது போல் நல்ல கைகளால் ஃபஸ்ட்டு உருண்டை பிடிச்சிக்கணும். பிறகு இந்த அச்சை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே இது போல் மாவு ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா கட்டை விரலால் நல்லா அமுத்தி விட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த அச்சு ஈவனாக நமக்கு பதிஞ்சு வரும். இது போல் நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ இது நல்லா இது போல் நல்லா டைட்டாக அமுக்கி விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஷேப்பு நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இது நல்லா நம்ம ஸ்லோவாக இது போல் ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், அழகாக எடுக்க வருதில்ல. பார்க்க ஷேப்பும் நமக்கு நல்லா பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நம்ம தண்ணி அளவு கரெக்டாக வச்சு மாவு பசையும்போது தான் அச்சுலேருந்து எடுக்கிறதுக்கு இது போல் ஈஸியாக வரும். இதே போல் நம்ம எல்லா மாவுகளையுமே ரெடி பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு இன்னொரு ஷேப்பும் நான் செய்து காமிக்கிறேன். அதே போல் கைகளில் நெய் அப்படி இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதே போல் கொஞ்சமாக மாவு எடுத்து இது போல் நம்ம நல்லா கைகளால் உருண்டிக்கலாம். இது போல் நல்லா ஷேப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இது போல் நல்லா மாவு வச்சு இது போல் கைகளால் மூடிக்கணும். இப்போ இது போல் ஒரு திருப்பி மறுபடியும் நம்ம ப்ரெஸ் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், அழகான ஒரு ஷேப் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம மாவு ரெடி பண்ணணுன்னா மோதக கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம், பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இதே போல் எல்லா மாவுகளையுமே ரெடி பண்ணி எந்த பிளேட்டில் அவிக்க போகிறோமோ அந்த பிளேட்டில் வாழை இலைகளை சேர்த்துட்டு அது மேலே இந்த கொழுக்கட்டைகளை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இது போல் வாழை இலையில் கொழுக்கட்டைகளை அவிக்கும் போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் ஆல்ரெடி தண்ணி நம்ம சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுருக்கோம். இதில் இது போல் சின்ன பிளேட் அப்படி இல்லைன்னா ஸ்டாண்ட் வச்சுக்கலாம். நம்ம இட்லி அவிப்போல் அதே போல் தான் நம்ம அவிக்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை பிளேட்டுகளை இது மேலே வச்சு இது போல் கரெக்ட் பண்ணிவிட்டு பிறகு நம்ம மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாங்க. ரொம்ப நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை. இப்போ 10 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லாவே சூப்பராக வெந்திருக்குது. நம்ம சேர்த்துருந்த இலைகள் நல்லா கலர் மாறி இருக்குல்ல. இது நல்லா சூடாக இருக்குங்க, அதனால் கிடிக்கால நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா ஆறின பிறகு இது போல் ஒரு பிளேட்டில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ராகி மாவில் நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான மோதக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. இது மேலே அலங்காரத்துக்காக இது போல் தேங்காவை துருவி இது போல் சேர்த்துக்கலாங்க. இது விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம், அப்படி இல்லைனாலும் பரவாயில்லைங்க. பூரணம் செய்து கஷ்டப்படணும்னு அவசியமே இல்லை. 10 நிமிஷத்தில் நல்ல ஹெல்த்தி அண்ட் டேஸ்டான மோதக கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாம், பிடி கொழுக்கட்டையும் ரெடி பண்ணிக்கலாங்க. பாருங்கள் இந்த கொழுக்கட்டைகள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னுட்டு. இது நல்ல வாசனையாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாக இருக்கும். செய்த உடனே கண்டிப்பாக காலி பண்ணிவிடுவாங்க. மிஸ் பண்ணாமல் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இது போல் கொழுக்கட்டைகள் செய்து நெய்வேத்தியமாக படைச்சிட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே ஹாப்பியாக என்ஜாய் பண்ணி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. இது போல் நிறைய வீடியோக்கள் போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய லிங்க்கை ஓப்பன் பண்ணி தேவையான வீடியோ பார்த்து செய்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பிடித்திருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதுவரை என்னுடைய வீடியோவை பொறுமையாக வாட்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.